அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகர் ரஜினிகாந்த் குறித்து அடிப்படை அற்ற குற்றச்சாட்டுக்களை பரப்புவதா என்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். விவரங்கள். ஆதவர்ஜுனா அண்மையில் நடந்த ஒரு நிகழ்வின் போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராமல் இருப்பதற்கு திமுக அவரை மிரட்டியதாக சொல்லியிருந்தார். அதுதான் அவர் அரசியலில் இருந்து பின்வாங்க காரணம் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அதற்கு ஏற்கனவே பாஜகவின் மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய அர்ஜுனமூர்த்தி கண்டன அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அவர் ரஜினியுடன் அரசியல் பயணம் செய்யும் பொழுது அவர் அந்த இடத்தில் இருந்திருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் ஆதவர்ஜுனாவுக்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தனது எக்ஸ் பக்கத்தின் வாயிலாக 50 ஆண்டுகளாக கோலோச்சி சிறந்த கலைஞர், உலகளாவிய தமிழ் திரைப்படத்தின் முகமாக திகழ்வரும் தாதா சாஹிப் அம்பேத்கர் வாழ்க்கை விருது, வாழ்நாள் சாதனையாளர் விருது, பத்மபூஷன் விருது, விபூஷன் விருது போன்ற பல முக்கிய விருதுகளை பெற்று திரைத்துறையின் இமயத்தை தொட்டவர், சிறந்த ஆன்மீகவாதி என பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். மேலும் அனைத்து மூத்த தலைவர்களின் அன்புக்குரியவர், பிரதமர் அவர்களின் மரியாதைக்குரிய நபராக திகழ்பவர், ஜாதி மதங்கள் மொழிகள் கடந்து அனைத்து தரப்பட்ட மக்களை பேரன்பை பெற்றவர் ரஜினிகாந்த் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதை சிறந்த பண்பாளரை குறித்து தாவேக்காவை சேர்ந்த ஆதவர்ஜுனன் பொதுவெளியில் தவறாக பேசுவது என்பது ஏற்புடையது அல்ல என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதை பார்த்து கொண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ரசிகர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பத்திரிகையாளர்களின் கவனத்தை பெறுவதற்காக தமிழக மக்களின் பேரன்பை சொந்தக்காரரான ரஜினிகாந்த் அவர்களின் திரு ஆதவர்ஜுனா பேசியது அக்கட்சியின் தலைவர் கண்டிப்பதோடு இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் என்ற அறிவுரையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாகவும், அதாவது விஜயை ஆதவர்ஜுனாவை இந்த விவகாரத்தில் கண்டிக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் ரசிகர்களிடம் ஆதவர்ஜுனா அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தான் வலியுறுத்துவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் எக்ஸ் தள பக்கத்தில் அறிக்கையின் மூலமாக வலியுறுத்தியிருக்கிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி ஆதவர்ஜுனா பேசியதற்கு ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ஆதரவாளர்கள், அவரது சப்போர்ட்டர், ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது பாஜக மாநில தலைவரும் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.